திடீர் அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. பேருந்து ஓட்டுநர்களுக்கு அதிகமான ஆக்சிடென்ட் நடக்க காரணமே பேருந்து ஓட்டுநர்கள் அவர்கள் முறையை கடைபிடிப்பதில்லை. இதனால் தான் பல குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. தனியார் பேருந்துகளினால் தான் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கின்றன. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அதிகமான மியூசிக் சவுண்டுடன் பாடல் கேட்டு பேருந்து இயக்குகின்றனர். இதனால் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு மக்கள். இதைத் தொடர்ந்து வாகன ஓட்டுநர்கள் மது அருந்தி வாகனம் ஓட்டுவதே பழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் சிறுபிள்ளை முதல் வயதானவர்கள் வரை பாதிக்கப்படுகின்றனர். இதற்கான ஒரு முடிவுதான் தமிழக அரசு எடுக்கப் போகிறதா என்று கூறுகின்றனர். இதனால் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்ட ஏர் ஹாரன் மற்றும் போதையில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றதா என்பதை முதலில் கோவையில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கோவை காந்திபுரம் மாநகர பேருந்து நிலையத்தில் அதிக சத்தத்தை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தும் பேருந்துகளில் பொருத்தப்பட்ட ஏர் ஹாரன் அகற்றியும் போதையில் இருக்கும் ஓட்டுநர்களை பரிசோதனை செய்து வருகின்றனர் காவல்துறையினர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிகாலை 5 மணியளவில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் மீது தனியார் நகர பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புகளை இடித்துக் கொண்டு மற்றொரு பேருந்து மீது மோதி நின்றது. அதில் பேருந்துக்காக காத்திருந்த 8 பயணிகள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் மேலும் ஒரு தனியார் பேருந்து ஓட்டுநர் குடிபோதையில் பேருந்து இயக்கி ஏற்படுத்திய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் கஞ்சா மற்றும் மதுபோதையில் அடிக்கடி உரிய நேரத்தில் பேருந்தை இயக்குவதற்கும் பயணிகளை ஏற்றுவதற்கும் தகராறில் ஈடுபட்டு வருவது வாடிக்கையாகிவிட்டது. இதனால் நகர பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்தில் பயணம் மேற்கொள்ள பயணிகள் அச்சமடைந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து இன்று கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மாநகர பேருந்து நிலையத்தில் விபத்துகள் மற்றும் அடிதடி போன்ற தகராறுகளை தடுக்கும் விதமாக மேலும் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன் பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வரும் தனியார் பேருந்துகளை காவல்துறையினர் நிறுத்தி அபராதம் விதிப்பதோடு அதில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன் அகற்றி வருகின்றனர். இதுபோன்ற நிகழ்வு தமிழ்நாட்டில் பல இடங்களில் சோதனை நடைபெறும் என காவல்துறையினர் கூறுகின்றனர். Thank you.